एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरं देवं हेरम्बं प्रणमाम्यहम्। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இன வெல்ல நிலம் தரம் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் மாயின செய்யும் நலம் தரும் சொல்லை நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயண 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 இன்னும் ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது தொண்டை மண்டலத்தில், குறிப்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள திவ்ய தேசங்கள் 14 ஒவ்வொன்றாக தரிசித்து வருகின்றோம். தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயிலானது திரு பவளவண்ணர் என்ற திருக்கோயிலாகும். இந்த ஸ்தலம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்னை செல்லும் பாதையில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. பச்சை வண்ண பெருமாள் திருக்கோயிலுக்கு எதிரே இது அமைந்திருக்கின்றது. பச்சை வண்ணர், பவளவண்ணர் ஆகிய இந்த இருக்கோயிலும் ஒரே திவ்ய தேசமாக கருதி வழிபடுகின்றார்கள். இந்த திருமங்கையாளரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பதியாகும். இந்த பெருமாளின் பெயர் பவளவண்ணர். திருநிலை நின்ற திருக்கோலம், திருமுக மண்டலம் மேற்கு நோக்கியது. தாயார் பவளவல்லி தாயார். விமானம் விரவாள விமானம், பிரவாள விமானம். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். இங்கே ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், உடையவர், 12 ஆழ்வார்கள், 6 ஆச்சாரியர்கள், மணவாள மாமனிகள் ஆகியோர்களுக்கு தனிச்சன்னதிகள் அமைந்திருக்கின்றது. பிரம்மன் செய்த யாகத்தை அழிக்க சரஸ்வதி தேவியால் அனுப்பப்பட்ட அறக்கரை அஷ்டபுஜகர்களால் நின்று ஆயுதங்களை ஏற்றி அழித்த போது அறக்கரைகளின் ரத்தம் தெரித்து பெருமாளின் திருமுக மண்டலம் சிவந்து நிறத்தை அடைந்தது. அதனால் இப்பெருமாளுக்கு பவளவண்ணன் என்னும் பெயர் உண்டாயிற்று என்று ஸ்தல வரலாறு கூறுகின்றது. இங்கு பெருமாள் பவளவண்ணத்தில் காட்சியளிக்கின்றார். பெருமாளை பிரவாள வண்ணர் என்றும் தாயாரை பிரவாளவல்லி தாயார் என்றும் வழங்குவார்கள். அன்பர்களே, இந்த திருக்கோயிலும் தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். வங்கத்தால் மாமணி வந்துந்து முன்னீர் மல்லையாய் மதில் கட்சி
ஊராய் பேராய் குங்கத்தார் வளங்குன்றை அலங்கல் மார்வன் குலவரையின் மடப்பாவை இடப்பால் கொண்டான். பங்கத்தாய் பார்க்கடலாய் பாரின் மேலாய் பணிவரையின் நோச்சியாய் பவளவன்னா எங்கூற்றையம் பெருமான் உன்னை நாடி ஏழையின் இங்கனமே உழித்தருகேனே. அமலன்னாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலான் வீணவர் கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்தேன் கண்ணில் உள்ளன ஒக்கின்றே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர் கோணணியரங்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை தானாவே. அண்டர் கோணணியரங்கள் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியின மானிடங்கள் உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்றுணர மாட்டீர் அற்றமேலொன்றறியீர் அவனல்லால் தெய்வம் இல்லை கற்றினாமேத்த எந்தை கழுவினை பணிமீரே. லக்ஷ்மீ க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்கோயில்களை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன். தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன். இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை. தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள், பாராட்ட வேண்டும் என்றாலும் கமெண்ட் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.